ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரசமலாய் 400 பீஸ் ஆர்டர் வந்திருக்கு. அதுக்கு பார்த்தீங்கன்னா பிஸ்தா பருப்பு நைஸாக கட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பால் 20 லிட்டர் காய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. ஜீனி 10 கிலோ இங்கிட்டு ஜீராவுக்கு காய்ச்ச போகிறாங்க. பால் நல்லா பொங்கி வந்துருச்சு. பசும்பால், தண்ணி ஊற்றாத பால். நல்லா காய்ச்சினோன்னே வினிகர் அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி பாலை திரட்டிட்டு ஒரு காடா துணியில் இதை ஊற்றி நல்லா புழிஞ்சு எடுத்துகிட்டு மலாய் ரெடி பண்ணிக்கலாம். இந்த சைடு பார்த்திங்கன்னா சுகர் சிரப்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மலாயை லைட்டாக அப்படியே மசாஜ் பண்ணுற மாதிரி சாஃப்டாக பிசையணும். கொஞ்சோண்டு மைதா மாவு ஆட் பண்ணி அப்படியே பிசைய ஆரம்பிச்சிடலாம் சாஃப்டாக. அடுத்து இதில் பேடா போட்டு நம்ம உள்ளங்கையை வச்சு அப்படியே நல்லா ரோல் பண்ணி ஒரு அழுத்தினா இந்த ஷேப்பில் வந்துடும். இதை கொதிக்கிற ஜீராவில் அப்படியே போட்டு வைக்கணும். சுகர் சிரப்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதை தனியாக கொஞ்சோண்டு பாத்திரத்தில் மூண்டு வச்சுட்டோம் சூடு ஆறுறதுக்காக. இந்த ரசகுல்லாவை அப்படியே வைக்கிறதுக்காக நம்ம சுகர் சிரப்பில் போட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுத்தோன்னே பந்து மாதிரி உப்பி வந்துருச்சு. இதை எடுத்து சூடு ஆறுன ஜீராவில் போட்டுடலாம். அடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் பால் 20 லிட்டர் காய்ச்சி, குங்குமம் பவுட்ரு 5 கிலோ ஜீனி, 20 கிராம் ஏலக்காய் பவுட்ரு இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஃபைனலாக பிஸ்தா பருப்பை ஆட் பண்ணிவிட்டு ஏற்கனவே தயார் பண்ணி வச்சுருக்க மலாயை எடுத்து இதில் போட்டால் ரசமலாய் ரெடி.